Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பஃப் ஸ்லீவ்னா என்ன, அதுக்கு வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும், அதாவது ஒரு பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன்ல இருந்து நம்ம ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்றது. இது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே இப்போ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பஃப் ஸ்லீவ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி போடுறாங்க. பஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பஃப் ஸ்லீவ்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஷார்ட்டாக பஃப் வச்சு குட்டிஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பஃப் வர மாதிரி, அப்புறம் லாங்லேயே பஃப் வர மாதிரி, அப்புறம் ஹாஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஹாஃப் வந்து பஃப் வர மாதிரியும், அப்புறம் மேலே மட்டும் கொஞ்சமாக பஃப் ஸ்லீவ் வர மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஸ்லீவ்ஸ் டிசைன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அப்போ எல்லாருமே இப்போ விரும்பி அதிகம் போடுறது பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வியும் அதுதான். இப்போ நம்ம வந்து அதுக்கு இப்போ பேசிக்கா ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம வச்சிருக்கோம். அதாவது நார்மலான ஒரு ஸ்லீவ்ல இருந்து தான் அந்த அந்த இதை மார்க் பண்ணிட்டு தான் அதுல இருந்து நம்ம பஃப் ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பேட்டர்னாவே நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்லீவ் வந்து நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா நார்மலான ஒரு ஸ்லீவ் லென்த்து இதுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நார்மலா ஒரு மெஷர்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு, அதாவது ஷார்ட்டான ஸ்லீவ் தான், அதனுடைய மெஷர்மெண்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம பஃப் வந்து எப்படி நார்மலான ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவோம், அதே மாதிரி அதுல இருந்து பஃப் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு 2-3 பஃப் ஸ்லீவ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டைம் கிடைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸுக்கான ஸ்டிச்சிங் அல்லது கட்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ போர்டில் நம்ம பார்த்துட்டோம், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த லிங்க் நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். நீங்க அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு ஸ்லீவுக்கான பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்றேன். அது ஆல்ரெடி உங்ககிட்டே இருக்கும், மெஷர்மெண்ட்ஸும் உங்ககிட்டே இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க மெஷர்மெண்ட்ஸ் நிறையவே நீங்க வச்சிருப்பீங்க. இப்போ அதனுடைய இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபோல்டிங். நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபோல்டு பண்ணாலும் சரி, அல்லது ஓப்பன்ல இன்னர் ஃபோல்டிங் அவுட்டர் ஃபோல்டிங் எதுவாக இருந்தாலும் சரி. இன்னர் ஃபோல்டிங் அப்படின்னு வரும்போது எப்படி ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணணும், அவுட்டர்ல ஃபோல்டு பண்ணும்போது எப்படி ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 3/4 இன்ச்சோ நீங்கள் இந்த சைடில் விட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கே நான் ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணுறேன். ஒரு 5.5 இன்ச்சு லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன் ஸ்டிச்சிங்காக. இப்போ இதோட நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கிருந்து இங்கே நான் ஒரு 4 இன்ச்சு வைக்கிறேன், அதாவது அடிக்கையினுடைய அளவு. இங்கிருந்து இங்கே 4 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச்சு அல்லது ஒரு 16 இன்ச்சு வருதுன்னா இங்கிருந்து இங்கே 8 இன்ச்சு வர மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதாவது இங்கிருந்து இங்கே டேப் வைக்கும்போது 8 இன்ச்சு வரணும். கையினுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே 8 ஸ்லீவ் லென்த்து வந்து 6 இன்ச்சு வருது அப்படின்னா இங்கே கொஞ்சம் அகலமாக வரும். இங்கே ஒரு 6 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே சைடில் வந்து 1.5 இன்ச்சு. இப்போ இதுதான் நமக்கு வந்து ஸ்லீவ்னுடைய இது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவ்னுடைய அவுட்லைன் வந்து கர்வ் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஸ்லீவ். இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்லீவ்னுடைய லென்த்து. இதில் 1/2 இன்ச்சு ஜாயிண்ட்டுக்காக, இதில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம அடித்து திருப்பறதுக்காக அல்லது ஃபோல்டு பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல்னுடைய கிராஸ் லைனு. இதில் வந்து ஆர்ம் ஹோல் பெண்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். இப்போ இதுதான் ஒரு ஸ்லீவ். இப்போ இதில் கட் பண்ணோம்னா இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த ஷேப்பில் தான் நமக்கு ஸ்லீவ் கிடைக்கும். இப்போ இது வந்து பேசிக்கான ஒரு ஸ்லீவ். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பஃப் ஸ்லீவா நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பேசிக் ஸ்லீவ் வந்து நார்மலா எப்பவுமே நம்ம வந்து ஒரு எந்த ஒரு சைஸா இருந்தாலும் நீங்க பேட்டர்ன் போட்டும் போடலாம்.
அல்லது நீங்க பேட்டர்னே இல்லாம கூட டைரக்டா பஃப் ஸ்லீவும் கட் பண்ணலாம். அது வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான். ஆனா ஆரம்பம் பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் தைக்கும் போதும் நம்ம பஃப் எல்லாம் ஃபிளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இதை வச்சு நம்ம பிளேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆம்ஹோல் இந்த நாச்சஸ் எல்லாமே கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அப்படியே அட்டாச் பண்ணும் போதும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. மற்றபடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க வந்து டைரக்டா நம்ம கட் பண்ணிட்டு அப்படியே வச்சுவோம். எக்ஸஸா வேணும்னா ஃபிளீட்ஸ் வச்சுக்குவோம். அந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பேசிக்கான ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க இதுல போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நார்மலான ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம இது பண்றோம். இப்போ பஃப்னுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து பஃப் ஸ்லீவ் இருக்கும். இங்க கீழே வந்து இப்படி ஓப்பன் இதுல வந்தாலும் வரும், அல்லது நீங்க பட்டி கொடுத்து க்ளோஸ் பண்ணாலும் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் நமக்கு வேணும் அப்படின்னா இது வந்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சைஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இங்க இது எல்லாமே ஓகே தான். இதே அளவு கிளாத் இங்க மறுபடியும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இங்க வந்து நமக்கு நாச்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம ஃபிளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். அதே மாதிரி கீழையும் இதே மாதிரி ஃபிளீட்ஸ் வைக்கணும். இது அடிச்சு திருப்பி ஃபிளீட்ஸ் வச்சுட்டா இந்த மாதிரி பஃப் வரும். அடிச்சு திருப்பிட்டு ஒரு 1 இன்ச் விட்டு நம்ம இந்த இடத்துல ஃபிளீட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இல்லாட்டினா எட்ஜில் நம்ம பீஸ் கொடுத்து மடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து இப்படி ஃபோல்டிங்ல வரும் பஃப். இப்ப இதை வந்து இந்த பேட்டர்ன் வச்சு இதை அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். இன்னும் நல்லாவே, ஏன்னா இந்த இடத்துல நம்ம அதிகமா இப்படி கிளாத் கொண்டு வந்தோம்னா இங்க முன்னாடி என்ன ஆகும்னா நமக்கு ஃபிளீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம இங்க இருந்து இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுல இருந்து இங்க கொஞ்சம் நீங்க எம்டியா விட்டீங்கன்னா போதும். இங்க வந்து ஃபிளீட்ஸ் தேவையில்லை. இது வந்து அந்த 1.5 இன்ச்சு இங்க இருந்து ஃபிளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல கீழே வந்து ஃபிளீட்ஸ் வந்து நம்ம கம்மியா வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து ரொம்ப லென்த்தா வந்துடும். நம்ம சைடு ஜாயின் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸா இருக்கும். ஒரு மாதிரி இப்படி வளைஞ்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கையினுடைய சுற்றளவு இப்ப 12 இன்ச்சு வருது அப்படின்னா சைட்ல 1.5 இன்ச்சு நம்ம விடும்போது 3 இன்ச்சு வரும். டோட்டலா 15 இன்ச்சு நமக்கு. அப்ப இங்க இருந்து இங்க நம்ம ஃபிளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு 7.5 இன்ச்சு வரணும். அந்த 7.5 இன்ச்சுல நீங்க ஃபிளீட்ஸ் வச்சீங்கன்னா தான் கரெக்டான கையினுடைய ஃபிட்டிங் எக்ஸஸா 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வரும். நீங்க இந்த மெஷர்மெண்ட்டை விட்டுட்டு நீங்க பாட்டு ஃபிளீட்ஸ் வச்சுட்டீங்கன்னா ஒன்னா அதிகமா போயிடும், இல்லையா ரொம்ப கம்மியா போயிடும். நம்ம ஃபிளீட்ஸ் வைக்கிற இதை மெத்தட் பொறுத்து நமக்கு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கீழே எவ்வளவு தூரத்துக்கு ஃபிளீட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலா 12 இன்ச் அப்படிங்கும் போது கை சுற்றளவு 6, இங்க வந்து 1.5 இன்ச் வரும். அப்ப இந்த 1.5 இன்ச்சும் இதுவும் சேர்த்தும் போது 7.5 இன்ச்சு. ஒன் சைடுக்கு 7.5 இன்ச்சு, ரெண்டு சைடும் பார்க்கும்போது 15 இன்ச்சு வரும். அப்ப அந்த அளவுக்கு நீங்க ஃபிளீட்ஸ் வச்சீங்க அப்படின்னா தான் இங்க இருக்க இந்த 1.5 இன்ச்சை நீங்க ஃபிளீட்ஸ் இல்லாமையே கூட விட்டுறலாம். ஏன்னா அது கீழ்பக்கம் போறது அங்க தேவையில்லை. இங்கேயும் கொஞ்சம் விட்டுறலாம். இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி இங்கேயும் அதே மாதிரி நீங்க ஃபிளீட்ஸ் வைக்கும் போது இதே கால்குலேஷன் தான். இங்க ஒன் சைடு எவ்வளவு வருதோ அது நீங்க வந்து இந்த பேட்டர்ன் வச்சு பார்த்தாலும் சரி, அல்லது நீங்க ஸ்லீவ்ல அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னாலும் நீங்க அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இப்ப இந்த பஃப் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும். இது கீழே வந்து இது வந்து நம்ம தள்ளி இங்க தையல் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே மடிச்சு அடிச்சுக்கிறதா இப்படி வரும். இல்ல நீங்க பிசரோட அடிச்சுட்டு ஒரு பீஸ் கொடுத்து வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்ப இதே ஸ்லீவ்ல நம்ம எக்ஸ்ட்ராவா லென்த்துக்கு ஒரு பார்டர் மாதிரி எக்ஸ்ட்ராவா அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப இதே அளவுதான் கீழே வர போர்ஷனுக்கு மட்டும் ஒரு பீஸை வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு பார்டராவோ இல்ல ஒரு டிசைனாவோ இல்ல ஆரிய ஒர்க் பிளவுஸ் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கீழே வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாத் நம்ம நார்மலான ஸ்லீவ் லென்த்துக்கு வச்சு சுற்றளவு வச்சு நம்ம இதுல அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு லென்த்தான பஃப் ஸ்லீவ் வரும். இப்ப இது ஓகே. இந்த பஃப் ஸ்லீவ் இல்லாம நார்மலா மேல மட்டும் பஃப் வரணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய வேணும்னா, கொஞ்சமா வேணும்னா எவ்வளவு ஃபிளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். இதை இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதை இங்க இருந்து இப்படி கொண்டு வந்துடணும். இப்ப இங்க இருந்து நீங்க ஃபிளீட்ஸ் வச்சீங்க அப்படின்னா இந்த ஃபிளீட்ஸ் நீங்க எப்படி வைக்கிறீங்களோ இப்படி மேல மேல மடிப்பு வர மாதிரி வச்சா அது ஒரு மாதிரி உங்களுக்கு வரும். இந்த பஃப் ஒரு மாதிரி வரும். இப்படி கீழே கீழே ஃபிளீட்ஸ் வச்சீங்கன்னா அந்த பஃப் ஒரு மாதிரி உங்களுக்கு வரும். அதனால எப்படி நீங்க இந்த ஃபிளீட்ஸ் வைக்கிறீங்களோ
அதை பொறுத்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பஃப் வரும். இப்ப இது வரைக்கும் வச்சுக்கலாம். இங்க வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. சப்போஸ் இங்க ஒரு 2 ஃபிளீட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இதை மட்டும் ஒவ்வொரு இன்ச்சு நீங்க இங்க எவ்வளவு ஃபிளீட்ஸ் வைக்கிறீங்களோ அதை மட்டும் இங்க நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். இது வந்து பேசிக் உங்களுக்கு. இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே போடுறோம். இப்ப இதுவே பாத்தீங்க அப்படின்னா லாங் ஸ்லீவ் வச்சு இதுவே நல்லா மேல வரைக்கும் எடுத்தீங்கன்னா இங்க இருந்தே ஃபிளீட்ஸ் வைக்கும் போது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புது மாடல்ல ஒரு ஃபிளீட்ஸ் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இதா வரும். அப்ப இங்க வந்து நம்ம எவ்வளவு கிளாத் இங்க 3 இன்ச்சுன்னா இங்க 3 இன்ச்சு. சப்போஸ் இங்க ஃபிளீட்ஸுக்கு உங்களுக்கு இது பத்தல அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் இதை இறக்கிக்கணும். நமக்கு ஓவரால் இந்த ஃபிளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் இங்க நமக்கு என்ன ஆர்ம் ஹோல் ரவுண்டோ 8 இன்ச்சுனா 8 இன்ச்சு வரணும், 7.5 இன்ச்சுனா 7.5 இன்ச்சு வரணும். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு இந்த அளவு கிளாத் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா 2-3 ஃபிளீட் போதும் அப்படின்னா இங்க வந்து லைட்டா மட்டும் இப்படி ஒரு கர்வ் கொடுத்து நம்ம இப்படி கொண்டு போய்க்கலாம். இப்ப இதுவே வந்துட்டு இன்னர் பஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதாவது பஃப் ஸ்லீவ் வந்து இப்ப வந்து ஒரு பட்டு சாரிக்கு ஒரு பார்டர் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த பார்டர் வந்து திக்கா இருக்கு, ஷார்ட் ஸ்லீவ் தான். அதுல உங்களுக்கு பஃப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பேசிக்லயே நீங்க வந்து இந்த ஸ்லீவை போட்டுட்டு இது ஓவரால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்டர் வந்து இதுல நம்ம வைக்கிறோம். இப்ப இதுல பஃப் வேணும் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி இந்த பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஒரு பீஸ் எடுத்து அதே ஷேப்ல கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க ஃபிளீட்ஸ் வச்சுக்கலாம். இங்க மேல இருந்து இப்படி ஒன் சைடா வர மாதிரியும் கீழே வந்து நல்லா பஃப் மாதிரி தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இதுல வந்து லென்த் வந்து நீங்க அதிகப்படுத்தணும். இல்ல பிளாட்டா போதும் அப்படின்னா நீங்க நார்மலான ஒரு ஸ்ட்ரெயிட்லயே பஃப் வச்சுட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டு நீங்க இங்க இருந்து கட் பண்ண பீஸை இதுல பிளேஸ் பண்ணிட்டு அவுட்டர்ல கொஞ்சம் எக்ஸஸா விட்டு இதுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து மடிப்பா உங்களுக்கு வரும் அயன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா. இல்ல இந்த மாதிரி எக்ஸஸா கிளாத் விட்டு இங்க முன்னாடி எக்ஸஸா இந்த டைப்ல இங்க எக்ஸஸா கிளாத் விட்டு நீங்க பஃப் வச்சீங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி வரும். இது மாதிரி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நார்மலா வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சு அதுல நம்ம வந்து எப்படி எல்லாம் பஃப் ஸ்லீவ் கட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பாத்திருக்கீங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.